முறையில் வந்து அறுக்கக்கூடிய அருவா வந்து இந்த அருவாமா. பழைய முறையில் கதிர் அருவான்னு சொல்கிறது, கிராமத்து வழக்க சொல்படி கருக்கருவான்னு சொல்கிறது. கருது அறுவடை பண்ணுறதுமா. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த அருவாமா. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த மாதம் அறுவடை இடத்துல வந்தீங்கன்னா காட்டலாம். இது ஒரு அருவாமா, கருது அறுக்கிறதுக்குமா. அதாவது பாரம்பரிய பயிர் எல்லாமே சாஞ்சிடும். சாஞ்சோம்னா தரையோட தரையாக சாயாது, கொடுக்குற மாதிரி ஒன்று மேலே ஒன்றா சாஞ்சு நிற்கும். அப்போ வந்து அந்த அருவாவை விட இந்த அருவா ஈஸி. இது தரையோட தரையாக சாஞ்சிருந்தா இது அறுக்கிறது வந்து ஈஸி. இது எப்படின்னு இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ அறுவடை காலம் கிடையாது. இப்போ தான் கருது பறிஞ்சிட்டு இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை நடக்கும். அப்போ வந்தீங்கன்னா கையால் எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம். இதை எடுத்துக்கோமா, அதை தனியாக வச்சுக்கோமா, அதை எடுத்துக்கோமா. இது வந்து தம்பி வந்து சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்ததுமா. அது ரெண்டும் தீட்டலாம். அந்த அருவா ரெண்டும் தீட்டிக்கலாம். ஆனால் இந்த அருவா தீட்ட முடியாது. இந்த அறத்தை எடுக்கமா, கீழே பாருங்கள், அறம் பாருங்கள். இது இப்படி அறுக்கிறதுமா, கொஞ்சம் குனியாமல் இருக்கலாம். ஆனால் இது வந்து தீட்ட முடியாது. அது வந்து இதில் கொல்லுப்பட்டையில் உலையில் வச்சு துவைச்சல்னு சொல்லுவாங்க, ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அறுத்து போட்டு ராவி தீட்டிக்கலாம். அது வந்து ஷார்ப்பாகிறது தீட்டிக்கலாம். இது வந்து ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னா இந்த அறத்தை வச்சு தான் ராவணும். அப்படியே இது வந்து உலையில் வைக்க முடியாது. இது வேறு ஸ்டைலு, அது வேறு ஸ்டைலு. இது மூணு தாம்மா இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது. அந்த அருவா வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைம்மா. இது கொஞ்சம் நிறையா இருக்கலாம், அதுவும் நிறையா இருக்கலாம். அது வந்து சாஞ்சு தரையோட தரையாக சாஞ்சு கிடைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும். எப்படி இது பண்ணுறது ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுன்னா இன்னும் ஒரு மாதம் ஆகும். புரியுதுங்களா? அது வந்து நான் வந்து தயார் பண்ணது, அது வந்து யூடியூப்பை பார்த்து தயார் பண்ணது. இது வந்து தம்பி வந்து சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தது. அந்த ரெண்டு அருவாலையும் தீட்டிக்கலாம். இந்த அருவாளுக்கு வந்து இந்த வந்து அறம் வந்து வேணும். அதுக்கு வந்து அறம், அது வந்து துவைய முடியாது. அப்புறம் மம்பட்டி எல்லாருக்கும் தெரியுமில்லம்மா, மண்வெட்டி. அடுத்து வந்து இந்த இது வந்து முள்ளுகள் கிடந்தா இழுக்கிறது. ரெண்டாவது மேடு பள்ளம் கிடந்தா நிறவுறதுக்காது. அது வந்து கோணா வீட்டுருமா. இது வந்து அருவாள்மா. அந்த அருவாளை மட்டும் எடுக்கம்மா. இது வந்து வேலியில் முள்ளுலாம் இருந்துச்சுன்னா நல்ல லென்த்தான புடியை போட்டு, இந்த புடி நீளமாக இருந்தாலும் வேலியில் உள்ள முள்ளெல்லாம் சைடில் அரிஞ்சு விட்டது. அது மாதிரி இது வந்து வாங்குறவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதுமா, இது எடுத்துக்கிட்டு வாங்கிம்மா, தூக்குங்க, சும்மா தூக்குங்க. இந்த செயின்ஸான்னு சொல்லுவாங்கல்ல, மரம் வெட்டுறதுக்கு, அதுக்குள்ளதுமா. இது ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சு, இடையில ரிமூவ் பண்ணணும். அப்போ ஒரு ஆளை பிடிச்சோம்னா கூப்பிட்டோம்னா 1000 2000 கேட்பாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு மரத்தை கொண்டு இருக்கு. நம்மள்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து அதை எடுக்கணும். சின்ன